சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஸ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுள்ளார். தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஸ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரியுள்ளார். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஸ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதுடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்திருந்தது. உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரனிடம் கைப்பற்ற ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதை அடுத்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை கொண்டது. அப்பொழுது அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஸ்குமார் ஆஜராகி இருந்தார். இதனையடுத்து ஆஜராகி இருந்த அவர் நீதிபதிகளிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இதனையடுத்து அவருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இதனிடையே இதே வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட பின்னர் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப் குமார் உபாத்தியாயா மற்றும் நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் ஆகியோர் இன்றைய தினம் ஆஜராகவில்லை. அவர்களுக்கு நோட்டீஸ் சென்றடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் அவர்கள் இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் பதிவாளர் தரப்பிலிருந்து தவறுதலாக ஆகாஷ் பாஸ்கரனுக்கு நோட்டீஸ் சென்று விட்டதாகவும், எனவே அவர்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நோட்டீஸ் அனுப்ப தேவையில்லை என்று தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் வரும் ஜனவரி 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.